வெல்கம் டு நம்ம சேனல். சாஃப்டாக சப்பாத்தி லேயராக உப்பி வர்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு சர்க்கரை கொஞ்சமாக போடணும். அது ஒரு கலருக்காக, தேவையில்லாதவங்க அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த பிசைஞ்சு வச்ச மாவை நம்ம ஒரு 1.5 மணி நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் அதை பால் மாதிரி பிடிச்சி திரட்டி நம்ம எப்பவும் சப்பாத்தி போடுற மாதிரி நம்ம சப்பாத்தி கட்டையில் எண்ணெய் தடவி அதை நம்ம வச்சு நம்ம திரட்டிக்கிடுவோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம சப்பாத்தி திரட்டும்போது நம்ம சதுரமாக திரட்டி அதை 4ஆக மடக்க போகிறேன். அந்த 4ஆக மடக்கிறது தான் உங்களுக்கு அந்த ரொம்ப சாஃப்ட்டும் அந்த லேயரும் கிடைக்க போகுது. இது சில பேருக்கு தெரியும், தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு இது ஒரு டிப்ஸாக இருக்கும். அதனால தான் ப்ளீஸ், தெரிஞ்சவங்க, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி திரட்டிக்கணும். இது நீங்கள் சதுரமாக வரும், அது ஒன்று தான் இதில். அது நம்ம ரவுண்டாகவும் திரட்டலாம், அது நான் எப்படின்னு சொல்கிறேன் கடைசியில். அது போக சப்பாத்தி ஈபிக்கோ இத்தனாவது செக்ஷன் படி ரவுண்டாக தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சப்பாத்தி சாஃப்டாக இருக்கணும். அது ஒரு விஷயம் என்னென்னா, சப்பாத்தி சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது மாதிரி சதுரமாக வரும். இது நம்ம 4 பக்கம் இழுத்து விட்டுட்டோன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்துடும். 4 பக்கம் இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டாகவும் வரும். இதுவுமே நல்லா தான் இருக்கும், இதுவுமே நல்லா தான் இருக்கும், அதுவுமே நல்லா தான். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, சுடு தண்ணியில் பிசைஞ்சாலும் சாஃப்டாக வரும் சப்பாத்தி. நம்ம கல்லை அடுப்பில் வச்சுப்போம், எண்ணெய் ஊற்றி சப்பாத்தியை நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் கல்லில். நார்மலாக இருக்கிறத விட இப்படி நம்ம இந்த முறையில் நம்ம 4ஆக மடக்கி சப்பாத்தி செஞ்சோன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சில பேருக்கு இந்த சப்பாத்தி வேணாம்னால பல்லு கடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி லேயராக மடக்கி ஃபோல்ட் பண்ணி மடக்கி அதை திரட்டி கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ லேயராக இருக்குது. இப்போ நான் பிரித்து காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக பிரியுதுன்னு பாருங்கள். அப்புறம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். நான் எண்டு ஸ்க்ரீனில் என்னோடய மற்ற வீடியோஸும் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஓகே, தேங்க்யூ.